ராட்டை இணையர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கங்க. வணக்கம், வணக்கம். ஆமா. தொடர்ச்சியா போர் சம்பந்தமா பேசிட்டு இருக்கோம். பீஸ் எவ்ரிவேர் அப்படிங்கிற சீசன்ல. நம்ம ஒரு அசம்ப்ஷன்ல சொல்றோமா, இல்ல ஆய்வின் அடிப்படையில சொல்றோமா, நமக்கே குழப்பம் வர அளவுக்கு நியூஸ் வந்துருது. ஏன்னா போன முறை இந்த மெஸ்ஸையாவா தங்களை ஃபீல் பண்ண விரும்புறாரு ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி வாய மூடல. மறுநாள் பார்த்தா அவர் வந்து இயேசுவின் வேடம் போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஒரு இமேஜ கிரியேட் பண்ணி விட்டுட்டாரு. இதோட கூட நிக்கல. போப்பு வந்து அவர் கொடுத்த அந்த குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பேசியிருந்தோம். அதற்கும் வந்து போப்னா ஆசீர்வாதம் பண்றதோட நின்னுக்கணும், அரசியலுக்கு வரக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஒரு ஏளன பேச்சு. அதோட சேர்ந்து நீங்க போப்பா இருக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ற இடத்துல நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகார போக்கு. இது ரெண்டையும் சேர்த்து வெளிப்படுத்தியிருந்தார். இதை நம்ம பேசியிருந்தோம். பேசி 2 நாள் கழிச்சு இது நடக்குது. அது ஒரு மாதிரி ஒரு கனவு உலகம் மாதிரியும் இருக்கு, நிஜம் மாதிரியும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். ஆனா இப்ப புரிஞ்சுக்க முடியுது. சர்வாதிகாரமோ இல்ல போர் சம்பந்தமானவர்கள் இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிறத உறுதியா புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் வந்து ஒரு நியூஸ் இன்ஸ்டன்ஸ் பேசிஸ்ல இருக்கிற விஷயங்கள். ஆனா நாம பேசுறது வந்து தொடர்ச்சியா இந்த போர், அமைதி, வாழ்வு, உரிமைன்னா என்ன, வளம் யாருக்கு சொந்தம், அதை மையமா வச்சு தான் பேசுறோம். கல்வி, தொழில்நுட்பம், நேரடி அரசியல், அப்புறம் இதற்கான மனிதர்கள், பீஸ் மேக்கர்ஸா இருக்கிற மனிதர்கள் அப்படின்னு நம்ம பேசலாம். இதுக்கு முன்னாடி விஷயங்கள்ல டெமோக்ரஸி பத்தி பேசியிருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து அமெரிக்காவ மட்டுமே தனித்து கவனம் செலுத்தி என்ன ரிப் அமெரிக்கன் ஹெஜமனி அப்படின்னு போட்டு பேசியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 15 வாரமா இத நம்ம பேசுறோம். இன்னைக்கு வந்து 13வது 14வது வாரம் இது. நம்ம இத தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம் இந்த போர் சம்பந்தமா. இன்னும் கொஞ்சம் ஆழமான போர் சம்பந்தமான ஆழமான புரிதலும், செயல் வடிவங்களும் என்னவா இருந்திருக்குன்னு கொஞ்சம் நகரும்பொழுது, நபர்கள பத்தி யோசிச்சோம். நபர்கள் மட்டும் தனித்து பேசலாமா அப்படின்னு ஒரு 7, 8 பேர மென்ஷன் பண்ணி பேசியிருந்தோம். அ அதுல இப்ப தொடங்கி போப்பு, தலாய் லாமாலேருந்து ரிவர்ஸ்ல போனோம்னா கூட, அ லூதர் கிங்ல ஆரம்பிச்சு, மண்டேலா, காந்தி, இன்னும் எத்தனையோ நபர்கள் ஆரம்பிச்சு பேசனோம். ஆனா தத்துவமா ஒரு இடத்துல வந்து நிக்கும்பொழுது, இந்த நிலமும், வளமும் ஆ எப்படி கையாளப்படுகிறது? இத எப்படி உரிமை கோர்றான் மனுஷன்? இத எப்படி தேசமாகவும், அ அரசாட்சியாகவும், தனி சொத்தாகவும் எந்த காலகட்டத்தில வந்து கன்வெர்ட் பண்ணலான்னு நம்ம தயாரிப்பு அப்போ திரும்பி திரும்பி போம்போது, இந்த லேண்ட் பத்தின புரிதல் தான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒரு அடித்தளமா அமையறதா யோசிக்கிறேன். அங்க தான் நம்ம வினோபா பத்தி நெறைய நேரம் பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் தொழில்நுட்பத்த பத்தி பேசுறோம். இப்ப ஸ்பெயின், இத்தாலி, அப்புறம் நெறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸும் சரி, ஈஸ்ட் ஏசியால சில கண்ட்ரீஸு, அப்புறம் சில அ மத தலைவர்கள், இப்ப சொன்ன மாரி தலாய் லாமாவோ, போப்போ, இன்னும் சில இஸ்லாம் கம்யூனிட்டில இருந்து வரக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அந்த போருக்கு எதிரா அப்படி பேசியிருக்காங்க. எல்லாம் பேசினதுல, அ இந்த உரிமை சார்ந்து, நில உரிமை சார்ந்தும், நிலத்தின் கீழும் மேலும் இருக்கக்கூடிய வளங்கள் சார்ந்தும் இன்னும் கொஞ்சம் ஆழமா பேசணும்னு தோணுது. இந்த எபிசோட அதுக்காகவே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி. ஒரு வகையில வினோபாவ நினைவு கூர்றதா கூட வச்சுக்கலாம். இந்த விஷயத்த. ஏன்னா, அதிக நேரம் அத பத்தி நம்ம பேசியிருக்கிறதுனால, வேற எங்கும் நடக்காத ஒரு சூழல் நீங்க சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா, இப்போ 2 பேரும் வினோபாவ படிக்கிறதுக்கு தொடங்கியிருக்கோம். நான் ரொம்ப ஸ்லோவா போறேன். எ வேற இதுல இருக்கிறதுனால. நீங்க தொடர்ச்சியா இப்ப வினோபா, குமரப்பாவ பொருளாதார ரீதியாகவும், உள்ளூர் சமூகம் சார்ந்து இயங்கும்போதும், அல்லது ஒரு அ உள்ளூர் வட்டார அறிவு அப்படின்னு வரும்பொழுது, அதுக்கு நெறைய நம்ம அவங்கள துணைக்கு தேட வேண்டியிருக்கு. அந்த ஆய்வுலயும், அந்த பயணத்துல நீங்க இருக்கிறதுனால, நீங்க ஒரு அதிலிருந்து அறிமுகம் நீங்க தொடங்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ம். சரி. நிச்சயமா இது வந்து ஒரு நீங்க சொன்ன மாரி, போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலருந்து நாம இத பத்தி பேசிட்டு இருக்கோம். ம், 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 அமெரிக்கன் ஹெஜமனி பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சது போருக்கு முன்னாடி. ம், அது தொடர்ந்து நாம பேசுத போர் ஆரம்பிச்சு, ஆல்மோஸ்ட் நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம எத பத்தி பேசுறோமோ, அதுக்கு அடுத்த வாரம் வந்து நாம பேசுனத அப்படியே வந்து ம், செயல் வடிவத்துல நாம நெனச்சு நெனச்சு பார்த்த அதே அளவுல
வந்து நடக்குதுன்றது வந்து ஏதோ நம்மள ஒரு ஜோசிக்காரன் ஆக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கு. நாம வந்து பார்த்தாலே இது இப்படித்தான் போகும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அது அதே மாதிரி நடக்குது. ம், ம், அஹ், நிலம் நிலம் சார்ந்து நடக்கக்கூடிய அமைதி எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னு ம், எதுக்கு வினோபா போன்றவர்கள் இந்த நேரத்துல ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னா, ம், அஹ், மேற்கத்திய எக்கானமியில நம்மளுடைய ஒட்டுமொத்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அவங்களுடைய நிலம் நிலம் சார்ந்த வளங்களை நம்ம புரிஞ்சிட்டு இருக்கிறது ம், முழுக்க முழுக்க ஒரு வித்தியாசமான ஒரு புரிதலாக நம்ம கிட்ட இருக்கு. ம், அவங்களுடைய புரிதல் எப்படின்னா, நிலம் வந்து உன்னிடம் கொடுக்கப்பட்டுள்ளது, நீ என்ஜாய் பண்றதுக்காக உனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்றத ஒரு ஒரு காலகட்டத்தில் இருந்த ஜூடோ கிறிஸ்டியன் புரிதல் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ம், அந்த ஒரு புரிதலின் அடிப்படையில தான் வந்து பெரும்பாலும் அந்த பிலாசபி அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில தான் வந்து மனிதனுக்காக படைக்கப்பட்டது நிலம். ம், அதனாலதான் கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை தேடி பயணம் பண்ணும்போது சொல்லுவாங்க பேப்பல் புல் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இருந்த போப்பாண்டவர் வந்து கொலம்பஸுக்கு ஒரு இது கொடுத்திருப்பார், ம், ம், ஒரு ஆர்டர் ஒன்று. ஏன்னா ம், அப்ப வந்து இன்னமும் போப்பை மதித்து நடக்கக்கூடிய நபர்கள் இருந்ததுனால ம், அந்த பேப்பல் புல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆவணத்துல அவர் என்ன சொல்லி இருப்பாருன்னா, நீ ம், எந்தெந்த நிலத்தை எல்லாம் பார்க்கிறாயோ ம், இந்த கடல் இதுல, அதாவது இந்த வாயேஜில் நீ போகும்போது ம், எந்தெந்த நிலத்தை நீ பார்க்கறையோ அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய வளங்கள், ம், புதிதாக நீ கண்டுபிடிக்கக்கூடிய எல்லா நிலம் நிலத்தை சார்ந்த வளங்கள், அங்க இருக்கக்கூடிய மக்கள் ம், அனைவருக்கும் உனக்கு அடிமையானவர்கள், அது ம், அனைவரும் உனக்கு சொந்தம் அப்படின்னு கொடுத்திருப்பார். ம், இவன் எங்க போப் போறான், எதை பார்க்க போறான், என்ன செய்ய போறான்னே தெரியாம அந்த மாதிரி ஒரு ஒரு ஓனர்ஷிப் இதை கொடுக்கறதுக்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு, எல்லாமே கேள்வி கேட்கலாம். இன்னைக்கு நம்ம அதை பத்தி படிச்சோம்னா ம், நமக்கு இது சொல்றதுக்கு அவருக்கு எங்க ரைட் இருக்கு, யார் கொடுத்தாங்க. ம், ஆனா அன்றைய சூழல்ல வந்து ஒரு மத குருமார் அப்படின்னு பார்த்தோம்னா ம், கடவுள் கொடுத்த அந்த ஒரு இது அவர்கிட்ட இருக்குது. ம், கடவுளின் தூதுவராக அவர் வந்து எல்லாருக்கும் என்ன அனுமதி வேணா கொடுக்கல கடவுள் உலகத்துல அப்படின்னு. ம், வினோபா இத ரொம்ப தெளிவா சொல்லும்போது, காந்திய வழியில வினோபா அதை பத்தி பேசும்போது அவர் என்ன சொல்றாரு, ம், ம், இந்திய நாகரிகத்தினுடைய புரிதல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ம், எல்லா நிலமும் கடவுளை ம், சேர்ந்தது. ம், ம், பொது உடைமையில் தான் வந்து நிலத்தை பராமரிக்கிறதோ சொந்தம் கொண்டாடுறதோ எல்லாமே வந்து பொது ம், தளத்துல தான் இருக்கணும். ம், அப்பதான் நமக்கு அந்த பொறுப்பு வரும் ம், அப்படின்னு. அவர் பூதான்னு வந்து அந்த வாலண்டரியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட்டை ஏற்படுத்திட்டு கூட ம், அது பண்ணும்போதே கூட பல நேரங்கள்ல அவருக்கு அந்த கேள்வி கேட்கப்படுது. ம், ம், ஏன்னா ஒரு 14 வருடம் கிட்டத்தட்ட ஒரு மனிதன் வந்து இந்தியா முழுக்க நடைப்பயணமாகவே போய் ம், அங்க வந்து ஒவ்வொரு ஊர்லயும் வந்து நிலம் படைத்தவர்கள்கிட்ட இருந்து நிலம் இல்லாதவர்களுக்கு நீங்க ஏன் கொடுக்க கூடாதுன்னு கேட்டு ம், அவங்க கிட்ட இருந்து அப்படி வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த நிலத்தை அவங்க கிட்டமே கொடுத்து நீங்களே வந்து பங்கு பிரிச்சு எடுத்துக்கோங்க, உங்களுக்குள்ள நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு இந்த டீசென்ட்ரலைஸ்டாவே அதை பண்ணது ம், உலக வரலாற்றில் வேற எங்க இது நடக்கல. ம், ஆனா தாண்டி அவர் தனிநபருக்கு அது போய் சேரும் கொடுக்கணும். ஆனா அது தனிநபரா சேரும் போது இந்த பூதான்ல கூட என்ன வரும்னா, ம், நல்ல நிலமாவே யாரோ அதை கொடுத்து அந்த நல்ல நிலமாவே இன்னொருத்தர்கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னா கூட அவங்க குடும்பம் வந்து அடுத்த 15-20 வருடங்கள்ல வந்து இன்னும் நிறைய பேர் பெரியவர்களாகும் போது எல்லாருக்கும் அதை பிரிச்சு கொடுக்க வேண்டி வரும். அது பிரிச்சு கொடுக்கும்போது வந்து திரும்பி நிலம் வந்து சின்னதாக மாறும். நிலம் சின்னதாக மாறும் போது அவங்களால விவசாயம் செய்ய முடியாது. அது வந்து ஒரு ஃபைனான்சியலி வயபிளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ம், அப்படி இருந்துச்சுன்னா திரும்பி அவங்க வித்துட்டு போக வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகும். இந்த ம், பிரச்சனைகள் எல்லாம் வரும். இன்னைக்கு ம், வந்து நிலம் இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய அதே பிரச்சனை
நாளைக்கு ம். நிலம் இல்லாதவர்களுக்கும் இதே பிரச்சனை வரத்தான் செய்யும். ம். நிலம் இன்னைக்கு அவங்க கையில வந்துருச்சுன்றதுனால நாளைக்கு அவங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு இல்லை, அவங்களுக்கும் இதே பிரச்சனை வரும் ம். அப்படின்னு அங்கதான் அவர் இந்த கிராமதான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வர்றாரு. ம். அங்க என்ன சொல்றாருன்னா, ஒட்டுமொத்த கிராமமும் ஒண்ணு சேர்ந்து ம். நம்ம கிட்ட இவ்வளவு நிலம் இருக்கு, ம். நம்மளுடைய எல்லா யாருக்கு தனிநபருக்கு எவ்வளவு இருக்கு எவ்வளவு இல்லைன்றதை தாண்டி நம்ம ஒட்டுமொத்தமா நம்ம கிராமத்துக்கு இவ்வளவு நிலம் இருக்கு, ம். இதுல உற்பத்தி திறன் இவ்வளவு இருக்குது, ம். உற்பத்தி பண்ணா நம்மளால இவ்வளவு உற்பத்தி செய்ய முடியும். ம். அப்படின்னும் போது எல்லாருமே சேர்ந்து உற்பத்தி பண்ணுவோம், எல்லாருமே சேர்ந்து பங்கெடுத்துப்போம் அதுல, அப்படின்ற உணர்வு மக்கள் மத்தியில வரணும் அப்படிங்கிறார். ம். இந்த கிராமதானே அவர் எதோட டைப் பண்றாருன்னா, கிராம இன்னைக்கு இருக்கக்கூடிய கிராம சபைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ம். கிராம சபையோடையும் கிராம ஸ்வராஜோடையும் அவர் டைன் பண்றாரு. ம். டீசென்ட்ரலைஸ்டு பவர்ஸ் இருக்கும்போது தான் கிராமதான் வெற்றி அடையும். கிராம சபை ம். வெற்றி என்னைக்கு ஆக்டிவா இருக்குதோ அப்பதான் கிராமதான். ம். கொஞ்ச நாள் கழிச்சு அவரே சொல்றாரு, கிராமதான் ரொம்ப எளிது கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமானது கிராமதான் கொடுக்கறதுக்கு. இவ்வளவுக்கும் தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள்ல அவர் இருந்த காலத்துல கிராமதான் நடந்திருக்கு இங்க தமிழ்நாட்டுல. ம். ம். பூதானை தாண்டி கிராமதான் நடந்திருக்கு இங்க தமிழ்நாட்டுல. ம். ம். ஸோ அவர் என்ன சொல்றாரு, கிராமதான் இன்னமும் கஷ்டம், ஏன்னா தனிநபர்கள் குடும்பங்கள் அவ்வளோ எளிதாக அவங்களுடைய சொந்தமாக இருக்கக்கூடிய நிலத்தை அவங்களால விட்டு கொடுக்க முடியாது. ம். ம். அவங்க அந்த நிலத்தை இது பண்ணிடுவாங்க ம். அப்படின்றத சொல்றாரு அவர். ம். ரொம்ப தெளிவா அடிக்கிறாரு அந்த இடத்துல. இது ம். அவங்களால விட்டு கொடுக்க முடியாது ம். அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்றாரு வினோபா. ம். அப்ப என்ன கேட்குறாங்க, அப்ப எப்படிங்க கிராமதான் உருவாகும் அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் ம். சொல்றாரு, இன்னொரு வழி சொல்றேன், மேபி நாம டைட்டில் உங்க பேர்லயே இருக்கட்டும், ம். உங்க நிலத்துல ஒண்ணுல ஒரு 20ல ஒரு பங்கு 10ல ஒரு பங்கு ஒரு ம். சின்ன பகுதியை நீங்கள் இதுல இருந்து வரக்கூடிய விளைச்சல் ம். கிராமத்தில் எல்லாரையும் சேரும், அதுல நாம எல்லாரும் பங்கெடுத்துப்போம் அப்படின்னு யாருக்கெல்லாம் நிலம் இருக்குதோ ம். அவங்க எல்லாரும் டைட்டில் உங்க பேர்லயே இருந்துட்டு போகட்டும், நான் டைட்டில மாத்த சொல்லியோ இது பண்ண சொல்லியோ கேட்கல, ம். அட்லீஸ்ட் ஒரு சின்ன பகுதியை நீங்கள் உங்க கிராமத்துக்காக நீங்க கொடுக்கலாமே ம். அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு புது கான்செப்ட்னு சொல்றாரு. இது அவர் ம். காலகட்டத்திலேயே நடந்திருக்கு. ம். இது ஒரு காலகட்டத்துல இது செயல்முறைப்படுத்தும் போது இது ரொம்ப இருக்கக்கூடிய ரியாலிட்டியில இருந்து ரொம்ப மாறுபட்டதாக பல பேருக்கு தெரியல. ம். ஏன்னா பல கிராமங்கள்ல இந்த ஒரு கான்செப்ட் இருந்திருக்கு. இருக்கக்கூடிய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கிராமங்கள்ல, அவங்க ம். எல்லாருக்குமே வரக்கூடிய மகசூல்ல ஒரு பகுதியை கொடுக்கணும் அப்படின்றது ம். ஒரு ம். நியதியாக விவசாயிகள் ஆதிக்கம் இருந்த கிராமங்களில், விவசாயம் ம். அதிகம் இருந்த கிராமங்களில் இந்த ஒரு வழக்கம் இருந்திருக்கு. ம். இங்க விளாத்தி குளத்துல கேள்விப்பட்டிருக்கேன். ம். விருதுநகர், ராமநாதபுரம் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பல கிராமங்கள், இந்த புதுக்கோட்டையிலேருந்து அந்த கீழே இருக்கக்கூடிய கிராமங்கள்ல பல ம். பகுதிகளில் இந்த ஒரு வழக்கம் இருக்கு அப்படின்னு நான் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட அங்கிருந்து அவங்க சில பேர் பெரியவர்கள் பேசும்போது, ஐயா ம். 30 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட எங்க ஊர்ல இந்த பழக்கம் இருந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ம். ஸோ அந்த காலகட்டத்தில் அவர் இது சொல்லும்போது கல்ச்சுரலி இது ரொம்ப அந்நியமான அந்நியம், இது ரொம்ப ஒரு எங்கேயோ ஒரு யூட்டோப்பியன் ஐடியா அப்படின்னு தோணல மக்களுக்கு. ம். இல்ல, அது உட்டோப்பியன் ஆனா ஐடியாவா இன்னைக்கு இருந்தா அப்படி தோன்றதோ. கிட்டத்தட்ட ஒரு நான் அப்ராக்சிமேஷன் பார்த்தா கூட டாக்குமெண்ட்ல 40 லட்சம் ஏக்கர் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு பூதான்ல. அது ஆமா, ஒன்றும் பெரிய எவ்வளோ பிராக்மேட்டிக் அப்ரோச் உட்டோப்பியன்லாம் கிடையாதுங்கிறதுக்கு அது ஒரு பெரிய உதாரணமாக தான் பார்க்க ஆமா, வியப்பாகவும் ஆமா. இருக்கு இன்னி வரைக்குமா. 40 நம்ம லட்சம் சாதாரண நம்பரே கிடையாதுங்க, பல நம்பர் கிடையாது, நாடுகளோட சைஸ் அது. சைஸ் இது அதான். ஆமா, சைஸ்ன்னு ம். பாத்தீங்கன்னா ஒரு அதாவது எனக்கு என்னன்னா இது அவர் பண்ணலையே. ம். பூதான்ற ஒரு மூமெண்ட்டை பண்ணது யாருன்னா, ம். இந்தியாவை சேர்ந்த நில என்ன சொல்றது, நில உடைமையாளர்கள் தான். முதலாளிகள், நில அதான். உடைமையாளர்கள் பண்ண ஒரு மிகப்பெரிய புரட்சி இது. ம். ஆனா புரட்சியை பத்தி பேசுறவங்க இதை புரட்சியா ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அமைதியை புரட்சியாக நாம் ஒப்புக்கொள்வதில்லை.
அவரே அங்கதான் தான் பிரச்சனை சொல்றாரு, ஆரம்பிக்குது. ரெவல்யூஷன் வயலண்ட் ரெவல்யூஷனுக்கு எதிராக தான் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஐ ஆ, டோன்ட் வாண்ட் டு டூ ரெவல்யூஷன், ஐ வாண்ட் டு டூ ஆக்டிவிட்டீஸ் அகைன்ட் வயலண்ட் ரெவல்யூஷன் அப்படின்றாரு. ஆமா. அதுவும் பார்க்க முடியுது. அதாவது அவர் அடிக்கடி சொல்றது இது, இடதுசாரிகள் அடிக்கடி சாடுறாரு. அவர் சாடும்போது ம், என்ன சொல்றாருன்னா, நீங்களும் நானும் ஒரே ஒரு இலக்கை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். என்ன ம், நீங்க வந்து ரெவல்யூஷன் வந்து வன்முறை மூலியமா தான் வந்து ஒரு இலக்கை அடைய முடியும் நீங்க நினைக்கிறீங்க. ம், ரெவல்யூஷன்னா அது வந்து ஏதோ ஒரு கிளர்ச்சி ஆரம்பிச்சு ஒரு வன்முறையில தான் போய் முடியும் நீங்க நினைக்கிறீங்க. நான் அதை ம், நம்பல. அமைதியில செய்ய முடியும் நான் நம்புறேன். ம், அதற்கு எடுத்துக்காட்டாக தான் இதை நாம பண்ணியிருக்கோம்னு கூட சொல்லல. அது நான் பண்ணேன்னு கூட சொல்லல. இது வந்து அது எடுத்துக்காட்டாக மக்கள் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. ம், மீண்டும் மீண்டும் வந்து அதை உணர்த்துறாரு அவரு. ம், ம், அது இது கேபிட்டலிஸ்டோட எனக்கு வந்து எந்த விதமான தொடர்பு வச்சுக்க வாய்ப்பே இல்லை. உங்களுக்கும் வாய்ப்பு இல்லை தெரியும். ம், ஆனா அதே ம், சமயத்துல நீங்க அந்த வன்முறை மூலமாக தான் இதை அடையும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ம், ரெண்டாவது, ம், எல்லா புரட்சியும் வந்து ஏதோ ஒரு வெளிப்படைத்தன்மையுடன் பெருசா வெடிச்சு மக்கள் கோடிக்கணக்கு ஒன்னா திரண்டு தான் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ம், ம், இந்தியா மாதிரி நாடுகள்ல அவங்க ஊர்ல என்ன முடியுமோ ம், டீசென்ட்ரலைஸ்டாக ம், அவங்கவுங்க ஊர்ல என்ன முடியுமோ அதை வந்து அவங்க பண்ணிட்டு போவாங்க. ம், அதை கேள்விப்பட்டாங்கன்னா அடுத்தவங்க வந்து இன்னொருத்தர் நீங்க வந்து இந்த ஊர்ல இது மாதிரி நடந்துச்சுமா நீங்க அடுத்த ஊர்ல போய் சொன்னீங்கன்னா ம், அடுத்த ஊர்ல இருக்கவங்க ஓ அப்படியா ஆமா நாங்க ஏன் இதை பத்தி யோசிக்கல நாங்களும் இதே மாதிரி பண்றோமே அப்படின்னு பண்ணுவாங்க. ம். இது அதான் அப்படிப்பட்ட இன்னொரு நாடு கேள்வியும் இதோட அப்படின்ற வருது. ஏன்னா ரஷ்யா, சைனா, யூரோப்ல நடந்த பிரெஞ்சு புரட்சி, நிறைய இடங்கள் வந்து நில உரிமையை வந்து பொது உடைமையா மாத்தணும் அப்படிங்கிற புரட்சியில ஏகப்பட்ட என்ன சொல்றது, அது ஒரு போர் மாதிரியே நடந்திருக்கு. ஆமா ஆனா லட்சக்கணக்கான இந்தியால பேர் அந்த இது கொல்லப்படுறாங்க. ஆமா இந்தியால வந்து போல்ஷ்வா அந்த புரட்சியும் சரி மாசேத்துங்குடைய புரட்சியும் சரி ம், அஹ், அந்த மாவோயிஸ்ட் புரட்சின்னு சொல்லக்கூடிய ம், அதுலயும் சரி லட்சக்கணக்கான பேர் ஒவ்வொரு இடத்துலயும் கொல்லப்படுறாங்க. அது அப்போ இந்தியாவிலையுமே கூட அஹ், ம், அது அந்த புரட்சி மாதிரி ஒரு புரட்சி இடதுசாரிகள் மூலமாக தெலங்கானால நடக்குது. ம், அதை கட்டுக்கடங்காம போய் அதுலயும் நூத்துக்கணக்கான நில உரிமையாளர்களை வந்து கொலை பண்றாங்க அப்படின்னும் போது பல பேர் ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க. அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது என்ன ஆகுதுன்னா வினோபாவோட ஒர்க் பண்ண ஒருத்தர் சமீபத்துல பேசும்போது ரொம்ப ஒரு வேடிக்கையா சொன்னாரு. ம், என்னன்னா அவங்க பாவம் இந்த புதுசா வந்து அவங்களுக்கெல்லாம் நீங்க நிலத்தை எடுத்துக்கோங்கன்னு இந்த இடதுசாரிகள் அப்போ போராட்டம் நடத்தினவங்க வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. ம், இவங்க வந்து ஊர்ல இருந்த நிலம் உரிமையாளர்லாம் ஊரை விட்டு ஓடி போயிட்டான். புதுசா ம், இருக்கிறவங்க கையில நிலம் இருக்கு. இவனுக்கு ம், இந்த நிலத்தை வந்து எப்படி வந்து விவசாயம் பண்றது எப்படி பிளான் பண்றதுன்றது வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ம், கால வேளையில வந்து போலீஸ்காரன் வந்து மிரட்டிட்டு போவான் நம்ம. ம், அப்பவே லஞ்சம் எல்லாம் இருந்திருக்கும் போல இருக்கு. ம், போலீஸ்காரன் வந்து நீ தொடர்ந்து இதுல வேலை பண்ணணும் அப்படின்னா இது அரசாங்க வந்து அங்கீகாரம் இன்னும் கிடைக்கல. ஆனா என்ன ம், கொஞ்சம் கவனிச்சானா எனக்கு காசு கொடுத்தேன்னா நான் அவனை பர்மிட் பண்ணுவேன்னு காலையில அவன் பயமுறுத்திட்டு போவான் நம்ம. ம், 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 இரவுல வந்து இந்த மாவோயிஸ்ட் ஆட்கள் வந்து அவங்க வந்து பயமுறுத்துவாங்களாம். ம், நாங்க தானே உங்களுக்கு பண்ணி கொடுத்தோம் எங்களுக்கு நீங்க கப்பம் கட்டணுன்ற மாதிரி. ம், அதனால வினோபா கூட இருந்த ஒருத்தர் சொன்ன ஸ்டோரி இது. ஏன்னா, அவங்க ம், பாவம் வந்து இப்பதான் கையில நிலமே வந்திருக்கு. ம், ஆனா அந்த வந்த நிலத்திலையும் வந்து காலையில ஒருத்தனுக்கும் சாயங்காலம் ஈவினிங் நைட்டு ஒருத்தனுக்கும் ரெண்டு பேரும் வந்து அவன் வரி விதிக்கிற மாதிரி வந்து அவன்கிட்ட வந்து ஷேர் கேட்டுட்டு இருந்தா ம், ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து நம்ம எதுக்கு நிலம் வந்துச்சு நம்ம கையிலன்ற அந்த ஒரு விரக்தியே வர ஆரம்பிச்சிருச்சு பல பேருக்கு அப்படின்னு. ம், ம், ஸோ இந்த ஒரு இந்த ஒரு பிரச்சனையுடைய ஒரு சமூக பிரச்சனையை வந்து நாம வெறும் ஒரு ஒரு இந்த இந்த கிளாஸ் வாரம் மாத்தும் போது ம், ஏன்னா நம்மளுடைய சமூக பிரச்சனை இஸ் ஃபார் மோர் காம்ப்ளெக்ஸ் பிரச்சனை இங்க. ம், ஏன்னா நம்மளுக்கு காஸ்ட் ஒன்று இருக்கு. காஸ்ட்டை தாண்டி வந்து நிலத்தோட இருக்கக்கூடிய ஒவ்வொரு காஸ்ட்டுக்கும் அந்த நிலத்தோட இருக்கக்கூடிய சம்பந்தம்னு ஒன்று இருக்குது. ம், அதை சார்ந்து தான் ஒருத்தரோட ஒருத்தர் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பும் இருக்குது. ம், ஸோ நம்ம அதை வெறுமா ஒரு கிளாஸ் வாரு கீழ் எடுத்து போய் அடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதை ம், வந்து ஒரு டூ டைமென்ஷனலாக மாற்றி நம்ம அதில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அப்புறப்படுத்தி பார்த்துட்டு ம், அதை ப்ரெசென்ட் பண்ணும்போதே அதை ஆர்டிகுலேட் பண்ணும்போதே கம்ப்ளீட்லி வேற மாதிரி பண்ணிடுறோம்.
ஆமா. இப்போ அங்கதான் தோத்து புது போயிடுறோமோன்னு பிரச்சனை. தோணுது. இப்போ இந்த போர், நிலம், நிலவளம் சார்ந்த புது பிரச்சனைகள் என்னன்னா, ஓ நான் இருக்கக்கூடிய நாடோ, இல்ல நான் இருக்கக்கூடிய என்னுடைய ஸ்டேட்டு அல்லது என்னுடைய தனிப்பட்ட நிலம், என்னுடைய பிரைவேட் லேண்டு. அது வந்து நம்ம முன்னாடி என்ன பண்ணோம்னா, அத தரையா பார்த்தோம். ஒரு 2டி ஸ்பேஸு. எக்ஸ், ஒய் மாதிரி. நீளம், அகலம் அவ்வளோதான் நமக்கு தெரியும். அதிகபட்சம் உயரம்னு பார்த்தா, மீட்டர்ல பார்த்தா கூட ஒரு 5 மீட்டர் தான் பார்த்துருப்போமா இருக்கும். ஒரு அதுக்கு மேல நம்ம அந்த நிலத்த பார்க்கல. ஆனா இப்போ வந்து நீங்க கல்குவாரியில தொடங்கி பிரைவேட் லேண்ட்ல இருக்கக்கூடிய போரு, அது எவ்வளோ வேணா நோண்டலாம் அப்படிங்கிற ஒரு கட்டு ஒரு சுதந்திரம். மேல எவ்வளோ உயரம் வேணா கட்டலான்னும்போது, ஒரு ஒரு நிலத்துக்கு மேலயும், நிலத்துக்கு கீழயும் உரிமை கோர ஆரம்பிக்கிறது, தனிநபர்களா இருக்கிற வரைக்கும் ஒரு மாரி இருக்கு. ஆனா பெருநிறுவனங்கள் அதை செய்யும் பொழுது, ஒரு ஒரு ரியாக்டருக்கோ அல்லது ஒரு க்ளு இந்த டேட்டா சென்டருக்கோ, ஒரு தண்ணிய பூமிக்குள்ள இருந்து சுரண்டும் பொழுது, ஒரு ஒரு ஏக்கர்ல போர் போட்டு நீங்க இறைக்கிறீங்கன்னா, அதிகபட்சம் எவ்வளோ இறைச்சிருவீங்க? ஒண்ணுமே பெருசா இருக்காது. அது ரீசார்ஜ் ஆயிக்கும் மழையில. ஆனா ஒரு நியூக்ளியர் ரியாக்டருக்கோ அல்லது அ அணு உலையா இருந்தாலும் சரி, அனல் உலையா இருந்தாலும் சரி, அதுக்கு யூஸ் பண்ற சாஃப்ட் வாட்டரு, ஹார்ட் வாட்டரு, அ டேட்டா சென்டர்ல யூஸ் பண்றது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிலிருந்து வெளியேறின பிறகும் அது கழிவு தான். அது எந்த வகையிலயும் ஒரு பொருளா கூட மாறுறதில்ல. வெறுமனே ஆற்றல் தான். அந்த அந்த ஆற்றல் யாருக்கு போய் சேருதுன்றதுல அது ஒரு தனி கதையா இருக்கு. அப்போ நிலத்துக்கு கீழ இருந்து நாம எல்லாமே ஃபாசில் ஃபியூல்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து கட்டில்லாத ஒரு அளவுக்கு போயிட்டுருக்கோம். இத மீறி இப்போ பனிமலைகள உடைக்கிறோம். லித்தியம்க்காகவும், அ ஹா மீத்தேன் ஹைட்ரேட்டுக்காகவும், அதேபோல கால்சியம் எடுக்கிறதுக்கும், ஜிப்சம் எடுக்கிறதுக்கும் கடலுக்குள்ள போய் அவ்ளோ உயிரினங்களையும், அவ்ளோ கடலுக்குள்ள இருக்கிற காடு பத்தி நமக்கு தெரியவே தெரியாது. அங்க ஒரு காடு இருக்கு. தண்ணிக்கு கீழ இருக்கிற நமக்கு தரைக்கு மேல இருக்கிற காடே ஒண்ணும் புரியல. அப்ப தண்ணிக்குள்ள இருக்கிற ஒரு காட எவ்வளோ அழிக்கிறோம், அ எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோம். இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் சம்பந்தமா, இதெல்லாம் வந்து ஒரு கட்டில்லா சுதந்திரத்த எட்டியிடுற மாரி தெரியுது. ஒரு மீனவர்கள் வந்து நம்ம அடிக்கடி சொல்லியிருப்போம். ஒரு ஒரு மீன தொட்டு பார்க்குறான். பெரிய மீனா இருக்கிற பட்சத்தில வயித்த தொட்டு அதுக்கு சென முட்டை நெறைய இருந்தா தூக்கி போட்டுறான். அத புடிக்க மாட்றான். ஆனா, இதுவே நீங்க இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங்ன்னு போம்போதோ, இல்ல இது மாரி எக்ஸ்கவேஷனுக்காக போறாங்க இல்லையா? கால்சியம், ஜிப்சம்லாம் இவங்கலாம் அந்த நூத்துக்கணக்கான, ஆயிரக்கணக்கான வருஷங்கள் உருவாகக்கூடிய ஒரு காடு அது உள்ள. அத காடுன்னு தான் நான் சொல்ல விரும்புறேன். கோரல்ஸ்ன்னு கூட சொல்ல விரும்பல. அது ஒரு காடு தான். ஏன்னா கோரல் மட்டும் அது இல்ல. அது அது அதுல ஒரு பெரிய ஈக்காலஜிக்கல் இது இருக்கு. அதெல்லாம் யார் வேணா, எவ்வளோ வேணா எடுத்துக்கலாம்ன்னு எப்படி இதெல்லாம் வந்ததுன்னே புரியல. இது சட்டம் வந்து அனுமதிச்ச மாரியும் தெரியல, அனுமதிக்காத மாரியும் தெரியல. ஏன்னா சட்டத்துல நேச்சர் பத்தின இடமே கிடையாது. நேச்சர்ங்கிற வார்த்தை இருக்கே தவிர, ஃபாரஸ்ட்ங்கிற வார்த்தை இருக்கே தவிர, அதுக்கு டெஃபினிஷனும் கிடையாது, அதுக்கு அளவும் கிடையாது. உனக்கு குடுத்துட்டா எக்ஸ், ஒய்ல குடுத்துட்டா நீ என்ன சொல்றது? இசட் பிளஸ், இசட் மைனஸ்ல எவ்வளோ வேணா போலாம். அப்படிங்கிற மாதிரி நம்ம உயரத்திலயும் அவ்வளோ உயரம் போய் கட்டி தொந்தரவா இருக்கும் பல உயிருக்கு. ஆழத்திலயும் ரொம்ப ஆழம் போய் தொந்தரவு பண்றோம். 2மே எனக்கு வேற வேறயா படல. இதனுடைய பெரிய வடிவமா தான் போர நான் பார்க்குறேன். இப்போ ஒரு மனிதன் வந்து இந்த பூமிக்கு கீழ இருக்கிற எக்ஸ்கவேஷன்ல எவன் அகலமாவும், ஆழமாவும் அதுல ஒ ரிசோர்ஸ் வச்சிருக்கானோ, அவன ஏழ்மையா மாத்துறதுக்கான முயற்சிய தான் அமெரிக்கா எடுக்கிறதா நான் பார்க்குறேன். அ ஒரு நிலத்துக்கு கீழ தங்கமோ, அல்லது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸோ, அல்லது ஏதோ லித்தியமோ, ஏதோ ஒரு ஓர் சம்பந்தமா, ரா மெட்டீரியல் சம்பந்தமானது இருந்தாலே, இப்ப இந்தியாலயும் நம்ம எடுத்தாலும் அப்படிதான். ஒரிசால நடந்ததா இருக்கட்டும், தூத்துக்குடியில நடக்கிற ஸ்டெர்லைட்டா இருக்கட்டும், மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடியதா இருக்கட்டும், அந்த ரா மெட்டீரியலுக்காக நடத்தக்கூடிய அ அது கார்ப்பரேட் பண்ணாலும் சரி, அரசாங்கம் பண்ணாலும் சரி, 2 பேரும் சேர்ந்து பிபிபில பண்ணாலும் சரி, இதுதான் போர் தொடங்குற இடத்துக்கான மூல காரணமா பார்க்கணும்னு நெனைக்கிறேன். அதனால தான் இந்த லேண்ட பத்தியே பேச்சு வந்தது. இந்த லேண்டுன்னா என்ன? அது உரிமைன்னா என்ன? இன்னும் ஒரு சதுர அடி கூட நிலம்ன்றது உரிமை இல்லாத மக்கள் இந்த பூமிக்கு மேல இவ்வளோ பேர் இருக்கும்பொழுது, பூமிக்கு மேலேயும், பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய இவ்வளோ வளங்களையும் ஒரு நிறுவனமோ, இல்ல ஒரு தலைமையோ எங்களுக்கு தான் சொந்தம். அதுவும் நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம், கடற்கரைய விட்டு கடற்கரை போய் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி, இல்லப்பா இது நாங்க வாழுற ஊருன்னு சொன்னாக்கா, அது அவங்கள கொல்றது அப்படிங்கிறது தான் எனக்கு இன்னைக்கு போருடைய எளிய வடிவமா நான் யோசிக்கிறேன். அ ஒரு சிறு உடைமையிலிருந்து ஒரு தனி உடைமைக்கு எந்த அளவுக்கு லேண்ட் மேல இவ்வளோ ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஏன்னா, ஒரு ஒரு மனிதன்
மரியாதையோட வாழறதுக்கு அவனுக்கு வந்து சில அடிப்படை வசதிகள் தேவை. அத நிலம் தான் தருது அப்படிங்கிறதுனால அந்த நில உரிமைய பத்தி பேசுறோம். ஆனா அந்த நில உரிமைய வெறும் வளத்தின் அடிப்படையில பார்க்கும்போது, ரிலேஷன்ஷிப்ல பார்க்காம, அந்த நிலத்துக்கும் அந்த மக்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ன்னு பார்க்காம, அந்த நிலத்துக்கு மேலேயும் உள்ளே இருக்கிற வளத்தின் அடிப்படையில பார்க்கும்பொழுது, அது வந்து யாருக்கு சொந்தங்கிற போட்டி ஒரு காலகட்டத்தில போரா மாரி, அ என்ன சொல்றது? அதிகப்படியான ஒரு வயலன்ட்ன்றது என்னன்னா, உங்கள ஒரு ரொம்ப நீ வாழ்வதற்கே தகுதி இல்லாதவன் உன்னையே நம்ப வைக்கிறது இருக்கு இல்லையா? அத வந்து என்ன போர் வழியாக செய்றாங்கன்னு தோணுது. முன்னாடி இருந்த போருக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் என்னன்னா, ஒரு தேசத்தை, அந்த தேசத்தில இருக்கிற மக்கள வாழறதுக்கே எங்களுக்கு தகுதி இல்ல. வாழ ஆசை இல்ல. எங்களுக்கு வாழ விருப்பம் இல்லன்னு அவங்க வாயால சொல்ல வைக்கிற ஒரு ஏழ்மை நிலை. அது பொருளாதார ஏழ்மை நிலைன்னு நான் பார்க்கல. காந்தி பாஷையில சொல்லணும்னா, அது அவங்களுடைய கண்ட்ரோல் ஓவர் த லைஃப்ன்னு சொல்றோம். அ அந்த ஏழ்மைய உருவாக்குறாங்க. என் 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 நிலத்துக்கும் எனக்கும் இருக்கிற கண்ட்ரோல் என்கிட்ட இல்ல. அப்படிங்கிற அந்த ஏழ்மைய உருவாக்குறது தான் இன்னைய காலகட்டத்தில போர்ன்னு நான் நினைக்கிறேன். முன்னாடி எப்படி இருந்தது அதன் வடிவம் அதெல்லாம் நமக்கு வந்து நெறைய பேசியிருக்கோம். ஆனா இன்னைக்கு வந்து இதுதான் ஒரு ஒரு தேசத்தையோ, இல்ல தேசத்தில இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும், தலைவர்களையும், அ பிற உயிரினங்களையும் வந்து ரொம்ப ஏழ்மையா ஃபீல் பண்ண வைக்கிறது. அத பார்த்து சந்தோஷப்படுறது தான் ஃபாசிசம்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ. எத்தனையோ டெஃபினிஷன்ஸ் இருக்கு ஃபாசிசத்துக்கு. ஆனா நான் இப்போ இருக்கிறதுன்னா, முன்னாடி நிக்கிறவன கூனி குறுகி அ வைக்கிற ஒரு இதுவா தான் நான் பார்க்குறேன். நிச்சயமா. அந்த ம். அ, இப்போ ட்ரம்ப்பையே எடுத்துட்டோம்னா, ம். அ, ரொம்ப வெட்ட வெளிச்சமா பேசுறாரு அவரு. அதுதான் ம். வந்து ஒரு அட்வான்டேஜ் நமக்கு. ம். அதுல ஒரு பாசாங்கு கிடையாது. ம். அ, ஈரான், வெனிசுவேலா போர் வந்து அ, அது போர்ன்னே சொல்ல முடியாது. ம். வெனிசுவேலா நாட்டுல வந்து மக்களாட்சி நடக்குது. ம். அந்த மக்களாட்சி சரியா நடக்கல அப்படின்னு இவர் சொல்றாரு. ம். அவர்ல வந்து அதிபராக இருக்கக்கூடிய அந்த மதுரோன்ற ஒரு நபர் வந்து மீண்டும் வந்து தானும் தேர்தல்ல போட்டியிட்டு எதிர்க்கட்சிகள் வந்து ட்ரம்ப் அவங்களுக்கு வந்து ஆதரவாக பேசுறாரு. அவங்களுக்கு பண உதவி எல்லாம் செய்யறாரு. அதையும் தாண்டி வந்து அந்த மதுரோ வந்து ஏறத்தாழ 98% கிட்டத்தட்ட வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றதாக அந்த ஊர் தேர்தல் ஆணையம் அறிவிக்குது. ம். இந்த தேர்தலுடைய முடிவை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. ம். சொல்லி மக்களால் தேர்ந்தெடுக்க அது அது தேர்தல் எப்படி நடக்குது, அந்த ஊர்ல மக்கள் அதை எப்படி ஓட்டு போட்டாங்களா இல்லையா, அந்த ஊர்ல ஜனநாயகம் நடக்குதா இல்லையான்றது வேறு விஷயம். ம். ஆனால் இவர் என்ன பண்றாரு, இரவோடு இரவாக போய் அந்த ஊரில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிபரை கடத்துகிறார். ம். வந்து அன்பயஸ்டா பார்க்கணும்னா, ம். மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இப்போ நம்ம ஊர்லயே எடுத்துக்கோங்களேன். நம்ம ஊர்ல வந்து நம்ம முதல் மந்திரி ஒரு நாள் பக்கத்து ஊர்க்காரன் வந்து ராவோட ராவா வந்து நம்ம முதல் மந்திரியோ அல்லது நம்ம பிரதமரையோ கடத்திட்டு போறான்னா, ம். போர்ன்ற பேர்ல வந்து கடத்திட்டு போறான். ம். அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் எல்லாருக்கும் வந்து அப்ப என்ன சொல்றான் வந்து அவங்கள அப்படியே வந்து நிலைகுலிய வைக்கிற மாரி ஏதோ ஒரு தொழில்நுட்பத்த நாங்க பயன்படுத்துறோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. ம். ஆனா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன வெளில வருதுன்னா, இந்த மதுரோவுடைய டிரைவருக்கும், அவருடைய வேலைக்காரர்களுக்கும், அங்க இருக்கக்கூடிய ராணுவத்துல இருக்க உயர்ந்த சிப்பந்திகள் நெறைய பேருக்கு வந்து கிட்டத்தட்ட $10,000,000 நாங்க லஞ்சம் குடுக்குறோம்னு சொல்லி, அமெரிக்க அரசாங்கம் அவங்க எல்லாரையும் லஞ்சம் குடுக்கிறதாக சொல்லி, அவங்கள எந்த விதமான ஒரு ரெசிஸ்டன்ஸுமே இல்லாம, எதிர்ப்புமே இல்லாம அந்த ஆள கடத்திட்டு வருது. ம். இப்ப இன்னொரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. அந்த காசு குடுக்குறேன்னு சொன்ன காசு அமெரிக்க அரசாங்கம் குடுக்கல அப்படின்னு அவங்க எல்லாம் இப்ப போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க. அந்த ஒரு கொடுமை வேற ஓடிட்டு இருக்குது. பட் ம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அதுக்கு அடுத்த நாள், அதுக்கு வரைக்கும் வந்து அவங்களுடைய மக்களாட்சி சரியில்ல. அதனால தான் அந்த ஆள இது பண்ணோம் அப்படின்னு சொன்னவரு, ம். அவர தூக்கிட்டு வந்த அடுத்த நாள் என்ன சொல்றாருன்னா, இனிமேல் அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் எங்களுக்கு சொந்தம் ம். அப்படிங்கிறாரு. ம். அந்த நாடு ஆல்ரெடி ஏழ்மையான நாடு.
பல பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து அந்த நாட்டுக்கு கடன் கொடுத்திருக்கு. கடனை திருப்பி கட்ட முடியாத நிலைமையில் இருக்கு. ம். கடனுக்கு வட்டியை கூட கட்ட முடியாததுனால ம். அந்த நாட்டின் ஒரே வளம் வந்து கச்சா எண்ணெய்ன்றதுனால கச்சா எண்ணெயை விற்று அந்த நாட்டு வங்கியில மற்ற நாடுகள் கச்சா எண்ணெய்க்கான காசை வந்து செலுத்தும் போது ம். அதுல முதல்ல பன்னாட்டு நிறுவனங்களுக்கோ மற்ற நாடுகளுக்கோ போக வேண்டிய அந்த இது இருக்குது இல்லையா, இன்ட்ரெஸ்ட், அதாவது நம்ம ம். கட்ட வேண்டிய கடனுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட், அது போனதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறது தான் அந்த நாட்டு அரசாங்கமே பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் அந்த நாட்டினுடைய நிலைமை. ஆமா. இவர் என்ன பண்றாரு, போன உடனே முதல் வேலையாக யாரோ கேட்குறாங்க வேற இவரை, இப்போ ம். அந்த நாட்டில் ஜனநாயகம் நீங்க இது எடுத்துட்டு வர போறீங்களா, நீங்க முதல்ல அந்த நாட்டை கச்சா எண்ணெயை நாங்க கையகப்படுத்த போறோம் அப்படிங்கிறாரு. ம். அவரை கூட்டிட்டு வந்த அடுத்த நாளே என்ன பண்றாரு, இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் கம்பெனிகளுடைய சிஇஓ எல்லாரையும் கூப்பிட்டு யார் யாருக்கு எது எதுன்னு பிரிச்சு கொடுக்குறாரு. ம். அதுக்கு அடுத்து என்ன செய்யறாருன்னா, அந்த நாட்டுக்கு வந்து அரசாங்கத்துக்கு கஜ அங்க பண்ணக்கூடிய அந்த பேமெண்ட் வந்து அமெரிக்க தூதர்களுடைய கட்டுப்பாடு, அமெரிக்க அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுல இருக்கும் ம். அப்படின்னு நிர்ணயிக்கிறாரு. ம். நீங்க சொன்னதுக்கு நேரடி உதாரணம். ம். வெனிசுவேலால இந்த போர் வந்ததுனால மக்கள் நலனடைஞ்சாங்களா? இல்ல. ம். அரசாங்கம் யார் கையில இருக்கு? இப்ப வரைக்கும் வந்து அமெரிக்க அரசாங்கம் நேரடியாக வந்து நடத்திட்டு இருக்குது. ம். எதிர்க்கட்சிகளை வந்து பலப்படுத்தி அவங்க கையில அரசாங்கத்தை கொடுத்தாரா? அதுவும் பண்ணல. ம். என்ன பண்ணாரு? போன உடனே வளங்களை கைப்பற்றினார். ம். இப்போ ஈரான் போர்லயும் பாத்தீங்கன்னா, அடுத்த போர் என்ன செய்ய போறீங்க, என்ன செய்ய போறீங்க ஒவ்வொருத்தரா கேட்கும் போது கூட ம். அவர் இமீடியட்டா சொன்னது வந்து, அங்க போன உடனே அந்த எண்ணெயை நாங்க கைப்பற்றிடுவோம்னாரு. அது ம். முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே எங்ககிட்டயே நிறைய எண்ணெய் இருக்கு, எங்களுக்கு அந்த எண்ணெயே வேண்டாம் அப்படின்னாரு. ம். அதுக்கப்புறம் அந்த அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ்ல வந்து அவன் வந்து போறவங்க கிட்ட வந்து டோல் மாதிரி காசு வாங்குறான் அப்படின்ன உடனே அவன் தனியா வாங்க மாட்டான், இனிமே நானும் அவனும் சேர்ந்து வாங்குவோம் அப்படின்னாரு நடுவில் ஒரு முறை ஆமா. பேட்டியில. காசு வருதுன்னா அது நாங்களும் பங்கு எடுத்துப்போம் அப்படின்னு. ம். அவன் போறவங்களுக்கெல்லாம் வரி வந்து விதிக்கிறான் அப்படின்னா அந்த வரி இனிமே நம்ம ந- ஐயோ டாலர்ல அவன் வரி விதிச்சான்னா எங்களுக்கு காசு வரும் அப்படின்னு மாதிரி சொன்னார். ம். ஸோ ஒவ்வொரு நிலையிலேயும் வந்து ஒரு தனிநபர் ஒரு என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பேராசை படித்த ஒரு தனி மனிதராக தான் அந்த போர் வந்து ம். இவர் பார்க்கிறாரு. ம். இந்த பேராசை தான் எல்லா போருக்குமே காரணமா இருக்குது. ம். இப்போ நம்மளுடைய பார்வை எப்படி இருந்திருக்குது அப்படின்னா, அமைதிக்கான ஒரு பார்வையாக நாம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, ம். அந்த போர் அல்லாது இந்த சித்தாந்தமே வந்து எப்படின்னா, இது பொது உடைமையில எல்லாம் இருந்துச்சுன்னா, எல்லாருக்கும் சொந்தமாக இருந்துச்சுன்னா, அத ம். பொறுப்போட நாம நிர்வகிச்சோம் அப்படின்னா, ம். அதற்கான அந்த பொறுமையும், அந்த ஒருத்தரோட ஒருத்தர் அனுசரிச்சு போகக்கூடிய அந்த ஒரு பொறுப்புணர்வு நம்மகிட்ட இருந்ததுன்னா, நாம வந்து அனைவரும் இதுல பயனடையலாம் அப்படின்றது தான் வந்து நம்மளோட இதுவா இருக்கும். இதுதான் வந்து ம். வெவ்வேறு தலைவர்கள் வெவ்வேறு காலகட்டத்துல நம்ம ஊர்ல சொல்லியிருக்கிறாங்க. ம். இது வந்து நம்ம நாகரிகத்துக்கு மாத்திரம் பொருத்தம்னு நம்ம சொல்லக்கூடியது. ஏன்னா இது வந்து பல்வேறு பழைய நாகரிகம் எல்லாத்துக்குமே பொருந்தும். ம். ஆப்பிரிக்கால இருக்குது, தென் அமெரிக்கால இருக்குது, பல்வேறு நாகரிகங்கள்ல இது பொருந்தும். எல்லாருக்குமே ம். இது பொருத்தமான ஒரு விஷயம். வெவ்வேறு காலகட்டங்கள்ல அரசியல் தலைவர்கள், பல்வேறு அரசியல் தலைவர்கள் ஒவ்வொரு நாட்டிலையுமே வந்து இதை வந்து மையப்படுத்தி பேசி இருக்கிறாங்க. ம். ஆனா நாம தான் வந்து இதை எங்கேயோ ஒரு இடத்துல கோட்டை விட்டுட்டோமோன்னு தோணுது. இது வந்து கோட்டை விட்டுட்டு இதை பத்தி பேசாம இந்த மாதிரி தலைவர்களை வந்து முன்னிறுத்தி பேசாம பண்ணாம இருக்கிறதுனால ம். நாம வந்து எல்லா இடத்துலயும் போர் ஒண்ணுதான் சாத்தியம் அப்படின்னு. இப்போ எனக்கு என்ன ரெண்டாவது நீங்க என்ன பேசும்போது பண்ணிட்டோம். தோணுதுன்னா, கல்வி நம்ம இன்னைக்கு கல்வியும் சேர்த்து பேசலாம்னு முடிவு பண்ணோம். அது அப்படியே இருக்கு. ம், என்னன்னா, இப்படி அமைதி சார்ந்தோ, வன்முறை இல்லாம பொறுமை, பொருளாதாரத்தை பொறுமையா பண்ணுவோம். அ ரொம்ப தொலைதூரத்துக்கு காசு பயணம் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. இப்படின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் அகாடமிக்கு உள்ள இடம் இல்ல, 1. 2வது ஆய்வு பண்றவங்களுக்கும் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு தலைப்பாவே பட மாட்டேங்குது. நம்ப ஒரு முனைவரோ, இல்ல ஏதோ எடுத்தோம்னா, இப்ப நீங்க லேண்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன்ல இந்தியால என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி தேடுனாக்கா ரொம்ப குறைவா தான் கிடைக்கும்.
திருப்பி திருப்பி போனாக்கா காந்தியன் பிரின்சிபல்ல இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் கிடைப்பாங்க. அங்கங்க நபர்களா கிடைப்பாங்க. அப்புறம் சில இயக்கமா கிடைக்கும். அ பூதான் லேண்டு, இல்ல பஞ்சமி லேண்டு, இல்ல இப்ப ரீசென்ட் அதனுடைய வார்த்தை காலனைஸ்டு டேர்மா இருக்கிற டிப்ரஸ்ட் கிளாஸ் லேண்டுன்னு, டிசி லேண்டுன்னு இப்படிதான் ஆய்வு கிடைக்குமே தவிர, அ அது கூட ஆய்வா இருக்காது. தரவுகள் இருக்கும். இங்கே யோ ஒரு ஒரு உரையாடலா இருக்காது. இது ஏன் அவசியம்? ஏன் அவசியமில்லன்னு கூட உரையாடல. அத முழுக்க முழுக்க புறக்கணித்த ஒரு முறையா நம்ம பார்க்குறோம். ஆய்வு முறைகள்லயே அதுக்கு இடத்த காணோம். காந்திய பத்தியாவது பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது. பட் இந்த வினோபா பத்தியோ, அதுக்கப்புறம் வந்த லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல அந்த டிஸ்ட்ரிபியூஷன் லேண்ட் மீண்டும் எப்படி நில உடைமைக்காரர்களுக்கு போயிருக்குன்னுலாம் நெறைய பேர் இப்ப பஞ்சமி நில அபகரிப்புன்றதே ஒரு பெரிய டைட்டிலா போயினுக்குது இப்போ. இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன்ல கிடைச்ச லேண்ட இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? லஞ்சத்தின் பேர்ல ஏன்டா அந்த நிலம் வந்தது அப்படின்னு தூக்கி போட்டு போயிடலாம்ன்னு அப்பவே தோணுச்சுன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த மாரி சோசியல் பிரஷர்ல அந்த நிலத்த கைவிட்டு, அத 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 யார் அனுபவிச்சிருக்கிறாங்க அப்படின்லாம் நெறைய இருக்கு. ஆனா எதுவுமே சீரான ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்படல, உரையாடலுக்கு உட்படுத்தப்படலன்றது நம்ம கல்வி சார்ந்து பேசும்போது இத கவனிக்க வேண்டிய விஷயமா நான் பார்க்குறேன். நிச்சயமா நம்ம கல்வி சார்ந்து பேசும்போது ஏன் ஆய்வுக்கு உட்படுத்தப்படல அப்படின்றது ஒண்ணு. ம், 2வது ஏன் இதுல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முன்னிலைய வந்து நாம ஏன் பெருசுபடுத்தல? ம், அதாவது ஒரு சமூகத்தை வந்து மேம்படுத்தணும், ம், சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் களையணும் அப்படின்னா, ம், நமக்கு அதற்கான கருவிகள் தேவை. ம், சமுதாயத்துல என்னென்ன வேலைகள் செய்ய போறோம்ன்ற ஒரு அப்ரோச் தேவை. ஒரு ம், நடை நடைமுறைப்படுத்துறதுக்கான சில ஆ, என்ன சொல்றது? சமூகத்துல இப்படி இந்த 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 ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி பண்ணான்னா நம்ம வந்து செய்ய முடியும் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் தேவைப்படலாம். ம், அப்படிப்பட்ட ப்ராசஸ் வந்து நம்மளுடைய சமூகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நாம வந்து அமைதிக்கான அப்படிப்பான ப்ராசஸ் வந்து நாம ஏற்படுத்த முயற்சிக்கல. ம், ஆ, ஏன் முயற்சிக்கலைன்னா அதை வந்து ஒரு பெரிய விஷயமா நாம வந்து நினைக்காம போயிட்டோம்னு தோணுது எனக்கு. ஏன்னா நம்ம ம், வந்து நாம தான் அதை நடைமுறைப்படுத்தி இருக்கணும். ம், ஆனா நாமளே வந்து அது பெருசா ஒரு ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. ம், நாம பொருட்டா எடுத்திருந்தா தானே அத வந்து நாம வந்து பேசியிருப்போம். ம், நாம அது பேசவே இல்ல அப்படின்னும்போது, அ என்ன ஆகுதுன்னா, அத ஒரு அ என்ன சொல்றது? ஒரு அ இது வந்து நம்மளுக்கு பிரையாரிட்டி இல்ல. ம், இது வந்து நமக்கு நம்ம நாட்டுக்கோ, அல்லது நம்ம சமூகத்துக்கோ, அல்லது நம்ம மக்களுக்கோ, திஸ் ம், இஸ் நாட் அமைதின்றது நம்மளுடைய பிரையாரிட்டி கிடையாது. ம், அப்படின்னு நாம நெனச்சுட்டோமோ அப்படின்னு தோணுது. ம், அண்ட் நாம நம்மளுடைய எந்த ஒரு இவாலுவேஷன் வந்து நம்மளுடைய பிரச்சனைகள வச்சு தான் நம்ம எவாலுவேட் பண்ணியிருக்கோமே தவிர, ம், நம்மளுடைய பிளஸ் பாயிண்ட்ட வச்சு நம்ம எவாலுவேட் பண்ணல. ம், நம்மகிட்ட அதாவது நீங்க ஒரு பிரச்சனைய வந்து களையணும் அப்படின்னு நெனச்சிட்டீங்கன்னா, எந்த சமூகத்திலயும், அந்த சமூகத்தில இருக்கக்கூடிய பிரச்சனைய வந்து நீங்க டிசெக்ட் பண்ணிட்டே போலாம். ம், இன்னும் அத ஆராய்ச்சி பண்ணிட்டே போலாம். அதற்கான மூல காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதன் மூலமாக வந்து அந்த காரணங்களை எல்லாம் அப்புறப்படுத்துனீங்கன்னா, அந்த பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்றது ஒரு வழி. ம், இன்னொரு வழி அந்த பிரச்சனை அந்த சமூகத்துல நல்ல விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துட்டு, ம், அந்த நல்ல விஷயங்களை ஏன் சில இடங்கள்ல மாத்திரம் ஒரு சமூகம் நன்றதாக இருக்கிறது, மற்ற இடங்கள்ல சரியாக இல்ல. அந்த நல்லது எங்க இருக்குதோ, எந்தெந்த விஷயத்துலலாம் அது நல்லதாக இருக்கோ, ம், அதை இன்னும் வலுப்படுத்தி, ம், அந்த நன்மையை மற்ற இடங்களுக்கும் நான் வந்து ஒண்ணு சேர்க்க முடிஞ்சுன்னு. ம், அது இன்னைக்கு வந்து மேபி உணவுல வந்து நல்ல வேலை பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா, அதே சமயம் அந்த உணவு பங்கீடுல சரியில்ல அப்படின்னா, அந்த உணவுல நாம உற்பத்தியில நல்லா வேலை பண்ணிட்டு இருக்கிறத அடுத்த பங்கீட்டுக்கும் சேர்த்து நாம எடுத்துட்டு வரோம். அப்படின்ற ம், மாரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அத விஸ்தரிச்சு பண்ணிட்டே போனோம்னா, ம், அந்த இருக்கக்கூடிய நன்மையை வலுப்படுத்துறதன் மூலமா நீங்க எடுத்துன்னு போம்போது என்ன பண்றீங்க? இதுதான் காந்திய வழியில திருப்பி திருப்பி சொல்றது. அவங்களுக்குள்ள ம், ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா, ஏதோ ஒரு விஷயத்துல எல்லாருமே நல்லவனா இருப்பான்ல. ம், அது என்னன்னு கண்டுபிடிச்சு, அந்த நல்ல விஷயத்த இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தி, அதிலிருந்து "நீ இவ்வளோ நல்லவன் தானே, ஏன் ஏன் இப்படி இருக்கிற?" அப்படின்னு நீங்க வந்து அவங்கள ஒவ்வொரு படியா நம்ம வந்து
கூட அவங்களோட போறோம் அப்படின்னா ம், நாமளும் நல்லதா அதுல வந்து நன்மை அடையுமோ, அடுத்தவனும் நன்மை அடையுமா அப்படின்றது தான் காந்திய வழியா அவர் சொல்றது. ம், ஆனா நாம வந்து பெரும்பாலும் என்ன பண்ணிட்டோம்னா, இன்னைக்கு நம்மகிட்ட நான் அடிக்கடி இத வந்து இந்த வளர்ச்சித் துறையில வேலை செய்றவங்களோட பேசும்போது சொல்றது. ம், வளர்ச்சிக்கான குறியீடுகள் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறியீடுகள் நமது மக்களை சிறிதுபடுத்தி காமிக்கக்கூடிய குறியீடுகள் எந்த அளவுக்கு இருக்கோ, ம், அந்த அளவுக்கு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மேன்மையான விஷயங்களை மிகைப்படுத்தி காண்பிக்கிறதுக்கு நம்மகிட்ட குறியீடுகளே கிடையாது. ம், யூ ஆர் illiterate, ம், you are malnourished, ம், you are below poverty line, ம், you are from marginalized community, ம், you are living in a ultra poor district ம், அப்படின்னு சொல்லி ஒரு மனிதரை நீ இது இல்ல, நீ இது இல்ல, உன்கிட்ட இது இல்ல, உன்கிட்ட இது இல்லன்னு சொல்லி, அதாவது இது எல்லாத்தையும் நீங்க சொல்லும்போது என்ன பண்றீங்க? உடைமைகள் உங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல அப்படின்றத தான் திருப்பி 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 சொல்லிட்டே வரீங்க. உடைமைகளோ அல்லது அடையாளங்களோ உங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனை சொல்லிட்டே போறோம். ம், அப்போ அது எல்லாத்தையும் அடையும் வரை நீங்கள் வந்து முழு மனிதன் இல்லைன்னு சொல்றோம். ம், சரி, அது எல்லாம் அடைஞ்சிட்டா அதோட நிக்கிறோமான்னா அதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம மார்க்கெட் ஃபோர்ஸஸ் வந்துருது அந்த இடத்துல. ம், நீ இந்த மாதிரி சூட்டு போடணுங்கிறது, இந்த மாதிரி ஷூவை போடணுங்கிறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கார்ல போகணுன்றது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி விமானத்துல போகணுன்றது, அப்புறம் இது மாதிரி இடங்கள்ல சாப்பிடணும் அப்படிங்கிறது, ம், அதுக்கப்புறம் இத்தனை கடன் இருக்கணும், சொல்லிட்டே போகுது. ம், அப்போ நீ முழுமை அடைவியா அப்படின்னா ஒரு மனுஷனாக அது வந்து ம், எந்த இடத்துலயுமே சொல்ல மாட்டேங்குது. ம், அதை நம்ம உள்வாங்கிக்கிற போது தான் வந்து நம்மளுடைய பிரச்சனை துவங்குது. ம், இதே ஒரு சமூகத்துல பார்த்து உங்ககிட்ட இந்த நல்ல விஷயங்கள் இருக்கு, இந்த 4 நல்ல விஷயம் இருக்குது, நீங்க நல்லா பண்ணியிருக்கீங்க, நீங்க வந்து தொடர்ந்து காலகாலமா இது நடந்துட்டு இருக்குது, ம், அதே மாதிரி அடுத்ததாக நம்ம இதையும் சேர்ந்து செய்வோமே அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா அது வந்து ஒரு சமூகத்தை தன்னை சிறுமைப்படுத்தாது. ம், தன்னுடைய டெஃபிஷியன்சி இருந்தாலுமே கூட அந்த டெஃபிஷியன்சியை மிகைப்படுத்தாது. ம், இருக்கக்கூடிய பாசிட்டிவ வந்து மிகைப்படுத்தி அதிலிருந்து போறது ஈஸி மக்களுக்கு. ம், இங்க தான் வந்து நம்ம வந்து நெறைய தவறிட்டோம்னு எனக்கு தோணுது. அந்த இடத்துல வந்து நாம அத பத்தி எழுதுறதே வந்து நம்ம எழுதல. ம், சாதாரண மனிதர்கள் மத்தியில இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை வந்து மிகைப்படுத்த கூட வேணாம். அத அப்படியாவது ஆவணப்படுத்தியிருக்கோமான்னு அத கூட ஆவணப்படுத்தல நாங்க. ம், எவ்வளவோ ஏழையாக இருந்தாலும், மார்ஜினலைஸ்டாக இருந்தாலும், இல்லிட்ரேட்டாக இருந்தாலும், ம், எப்படி இருந்தாலும் எல்லார் மத்தியிலயும் வந்து நல்ல பண்புகள் இல்லாம கிடையாது. ம். அது எல்லார்கிட்டயும் இருக்கு. பல காலங்கள்ல வந்து நீங்க எதிர்பாராத விதத்துல வந்து அப்படியே டாமினேட் பண்ணியிருக்கு. ஆமா. ஆனா ஆமா, அத வந்து தொடர்ச்சியா பேசணும். பேசுறதே இது கிடையாது. ஒரு இதுல முடியுமான்னு தெரியல. அடுத்த எபிசோட இத தொடர வேண்டியிருக்கு. ம். நேரம் வழக்கத்த விடவே கூடுதலா தான் பேசியிருக்கோம். ஆனா ஒரு விஷயம் தான் நீங்க சொன்ன மாரி கன்ஸ்ட்ரக்டிவ் வேல வந்து இத பார்த்துருக்கிறாங்க. அசெஷனாவும், கன்ஸ்ட்ரக்டிவ் வேலயும் காந்தியன்ஸும் பார்த்துருக்கிறாங்க. உலகம் முழுக்க இருக்கிற பீஸ் மேக்கர், அ போருக்கு எதிராகவும், மக்கள் ஆதரவாகவும் பேசக்கூடிய நபர்கள் வந்து இத தான் திருப்பி திருப்பி பேசுறாங்க. செய்ய வேண்டிய வேலை எவ்வளோ இருக்கும்போது வுட்டுட்டு ஏன் அடுத்தவன அழிக்கிற வேலைய செய்யணுங்கிற கேள்வியில இருந்து தான் எல்லாத்தையும் தொடங்குறாங்க. பார்ப்போம், தொடர்ச்சியா பேசுவோம். நீங்களும் தொடர்ச்சியா கேளுங்க. சமீபமா இந்த போர் பத்தி பேச ஆரம்பிச்சதுலேருந்து இராட்டைக்கு ஆன கேட்பவர்கள் எண்ணிக்கையும் கூடியிருக்கு கணிசமா. ம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு பதட்டமும், அச்சமும் இருக்கு. 2வது அந்த கவனிப்பும் இருக்கு. அந்த கருணையோட கவனிக்கிறதும் இருக்கு. உலகத்துல என்ன நடக்குதுன்னு அந்த எண்ணிக்கையும் இருக்கிறதுனால தான் அது நான் நினைக்கிறேன். பார்ப்போம். தொடர்ச்சியா கேளுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.